بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. கணிதக்குரிய சங்கைக்குரிய எல்லோரும் மேலான கண்மணியா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த மாதமாகி ரபீஉல் அவ்வல் மாதத்தின் தலைப்புரை இன்று வெள்ளிக்கிழமையான நாளில் அஸ்ஸார் ரப்பானியா வலிமையாக வரக்கூடிய அஸ்ஸார் ரப்பானியா தான் போதிக்கிறது. அஸ்ஸார் ரப்பானியா கர்மன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவு பிரகாரம் அவங்க கனவில் சொல்லப்பட்டு மீல்கானி மக்கி நாயத்துக்கு கனவில் சொல்லப்பட்டு அந்த உத்தரவு பிரகாரமாக கோரிக்கை செய்யப்பட்ட அந்த அஸ்ஸார் ரப்பானியா தான் வெள்ளிக்கிழமை நாள் தோறும் போதப்படுகிறது. எனவேதான் அஸ்ஸார் ரப்பானியான்னு சொன்னால் அல்லாஹ்வில் சேர்க்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல அல்லாஹ்வுக்குள் இருந்த ரகசியங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்க என்பதெல்லாம் விவரித்து பேசக்கூடிய ஒரு அளவுக்கு விவரித்து பேசக்கூடிய ஒரு மௌலிது தான் அஸ்ஸார் ரப்பானியா. நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், யாரு அந்த மௌலிது ஷரீஃபை ஒழுக்கமாக அதமாக சங்கையாக ஓதுகிறார்கள் அப்படி ஸலவாத்துடைய மஜ்லிஸ். நாங்கள் இன்றைக்கு ஸலவாத் ஓதினோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா அதாவது எப்படி அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலை அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலை என்று சொல்லி எவ்வளோ ஸலவாத்து நாங்கள் ஓதினோம். அது பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா தாத்தில் முஹம்மதியா வஃபிர் லனா மா யகூன் வ மா கத் கான். யா அல்லாஹ் கர்மன் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை சொல்லுவா. யா அல்லாஹ் எங்களுடைய முன்பின் பாவங்களை எங்களுடைய பாவங்களை யா அல்லாஹ் நீ விலை கொடுத்தருவாயா என்று ஸலவாத்தை ஓதி ஓதி இடைக்கரை அல்லாஹ் இடத்துல இஸ்திக்பார் செய்து கொண்டே அல்லாஹ் இடத்துல இந்த வெள்ளிக்கிழமை மாறக்கூடிய நேரத்திலிருந்து இஷா வரைக்கும் இது தக்கியால எந்த நாளும் எல்லா வெள்ளிக்கிழமையும் நடைபெறக்கூடிய ஒரு ஸலவாத்துடைய அமல். எனவே இந்த அமல்ல ஒரு மனுஷன் ஸலவாத்தை ஓதி கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவனுடைய துஆவை நிச்சயமா அல்லாஹ் கபூலாக்குவான். ஏன்னா அந்த மீன்கானி மக்கி நாயமாக சொல்லி எப்படி தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், இந்த மௌலிதை நீங்கள் கோர்வை செய்யுங்கள், இதே போதப்படும் தோறெல்லாம் குள்ளமா புரிய நான் என்ன செய்வேன், நான் அந்த இடத்துக்கு ஆதரவாகவே ஸல்லல்லாஹு சென்றது. அப்படி சொல்லித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அந்த துஆவையும் அவங்க தான் சொல்லி கொடுத்து அப்பதான் அவங்க சொல்லி மீன்கானி மக்கி நாயமாக இந்த துவா முஸ்தஜாபுன், இது கபூலாக்கப்பட்ட ஒரு துவா, நீங்க கையேந்திக்கோங்க எல்லாரும், அல்லாஹ் நிச்சயமா கபூலாக்குவான்னு அவங்க பகிரங்கமா எழுதி வச்சுக்கொண்டு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிறந்த நாளிலே இப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் நடைபெற்றதோ அதெல்லாம் அவங்க பற்றுக்கமாயிலே கூறுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு. உங்களுக்கு நபியும் வருகிறார்கள், ரசூல் உண்டு, உங்களிலிருந்தே மனிதர்களிலிருந்து அவர் வருகிறார்கள், அவங்க மிக இரக்கமுடையவங்க, அவங்க மிக அன்புடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவங்க பாவங்களை அதாவது தவறுகளை மன்னிக்கின்றவர்கள் என்றெல்லாம் அவங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லி. அதனால் அப்பேற்பட்ட நாயம் ஸல்லல்லாஹு உம்மத்தாக வர வேண்டும் என்று முன்னால் வாழ்ந்த எத்தனையோ உம்மத்துகள் ஆசைப்பட்டார்கள், நபிமார்கள் கூட ஆசைப்பட்டார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கான்னு சொன்னா நாங்க அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் ஏன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுடைய ஒரு உம்மத்தாக அல்லாஹ் எங்களை வச்சிக்கிறது, அதை அல்லாஹ் நாடி வச்சது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் எப்படி சொல்லு, வைத அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லு, மக்கள் எல்லாம் படைக்க முன்னால, மனிதர்களை படைக்க முன்னால, எல்லாம் படைக்க முன்னால ஆலமுல் அர்வாஹ் என்று அல்லாஹ் ரூஹ மட்டும் அல்லாஹ் படைச்சான். எங்கட ரூஹ மட்டும் அல்லாஹ் படைச்சான். எங்கட ரூஹு வேற, உடம்பு வேற. அல்லாஹ் ரூஹ கழட்டினால் மௌத்து, அவன் மயத்து, ரூஹு வைத்திடும், உடம்பு துனியாலிந்துடும். அந்த உடம்புக்காக வேண்டி செய்ய வேண்டிய 4 கடமைகளை செஞ்சிடும். குளிப்பட்டோனும், கபன் செய்யணும், தொழுவிக்கோணும், அணக்கிடணும். அது அல்லாஹ் தஆலா அந்த ரூஹை சுமந்த அந்த உடம்புக்கு அல்லாஹ் கொடுக்கும் மதிப்பு. அப்ப இந்த ரூஹு வேற, இந்த ரூஹு அல்லாஹ் படைச்சு. ரூஹுக்கு வயசு எத்தனை? எங்க ரூஹுக்கு வயசு எத்தனை சொல்லல, இவ்வளோ காலம் ரூஹு. உடம்புக்கு தான் இந்த வயசு 60 வயசு 50 வயசு சர்டிஃபிகேட்ல எழுதி உடம்போட வயசு தான். ரூஹுடைய வயசு அல்லாஹ்க்கு தான் தெரியும். அந்த ரூஹை அல்லாஹ் படைச்சு அல்லாஹ் தஆலா எல்லா மக்கள்கிட்டையும் அல்லாஹ் எல்லா ரூஹையும் அல்லாஹ் கேட்டு அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய நாய் அல்லவான்னு அல்லாஹ் கேட்ட பொழுது எல்லாரும் சேர்ந்து அலுபலா ஓ ரப்பே நீதான் எங்கட அல்லாஹ்ன்னு எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. எல்லாம் அல்லாஹ் குர்ஆன் சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்லு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி எல்லா ரூஹுகிட்டையும் எடுத்து அல்லாஹ் விசேஷமாக அல்லாஹ் நபிமார்களை அழைத்து, அல்லாஹ் நபிமாருடைய ரூஹுக்கு தானே அவங்கள 1,24,000 அவங்கள கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு அதிமானம் எடுத்தான். வைத அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், நான் உங்களை துன்யாவுக்கு அனுப்புவேன், ஹிக்மத்தை தருவேன், வேதத்தை தருவேன், அனுப்புவேன். நீங்க அங்க போனால்
உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வருவார். சும்மா ஜாக்கும் ரசூலும் முசத்துக்கள் இமாமாக்கும். உங்களை எல்லாம் உண்மையாக்கி வைக்கக்கூடிய ஒரு ரசூல் வருவார்கள். அவங்களுக்கு நீங்க அவங்களை இமாம் கொள்ளணும், அவங்களுக்கு நீங்க உதவி ஆகிக்கணும். அல்லாஹ் எடுத்து அருமையான அந்த ரசூல் தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவார்கள். எனவேதான் எல்லா நபிமார்களும், உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களும் யாருமே தன்னுடைய ஹுத்பாவில், அவங்களோட ஹுத்பாவில் அவங்க ரசூலுல்லாஹ் பற்றி செல்லாத ஹுத்பாவும் இல்லை. கடைசி ஒரு நபி வருவார்கள். அவர்களுக்கு பேர் அஹ்மது என்று சொல்லு, முஹம்மது என்று சொல்லு, எல்லாம் ஒரே பொருள் தான். வருவார்கள் என்று சொன்ன அந்த நன்மாராய செய்திகள் எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களும் என்னை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்ல குர்ஆன் ஷரீஃபில் யஹூதி நஸ்ரானிக்கு ரசூலுல்லாஹை பற்றி எப்படின்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளை எப்படி அறிவார்களோ அது போல் ரசூலுல்லாஹ் அறிவார்கள். அறிஞ்சு கொண்டும் வீணாகத்தான், அதாவது வைராக்கியத்தில் ரசூலுல்லாஹை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லு. அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமார்களுக்கெல்லாம், அதாவது நபிமார்கள்லாம் ஆசை வைத்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை அல்லாஹ் எங்களை படைச்சு வச்சு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளுக்கு நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து ஒரு செலவாதி செல்ல இந்த எப்படி ஒரு வாக்கியம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மஜ்லிஸுக்கு நாங்கள் வந்து எல்லாரும் அதப்பாக இருந்து செலவாதி செல்லுது. அல்லாஹ் விரும்புகிறான். செலவாத் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்று தான் ரசூலுல்லாஹ் மேலே செலவாதி செல்லுது. அந்த செலவாத்தை நாங்கள் செல்லுகின்ற பொழுது நாங்கள் குருவாசலே செய்யும், கடைகளை நாங்கள் வைக்கொள்ளும், பறக்கத்தாய் நோய் துன்பங்கள் எல்லாம் அகண்டு போகும், கஷ்டம் கவலையெல்லாம் நீக்கி போடும் அளவுக்கு அல்லாஹ் தாலா செலவாத்துக்கு அல்லாஹ் தத்துவத்தை அல்லாஹ் வச்சான். ஏன்னா செலவாத்து பெருமைக்கும் செல்ல வேண்டிய ஒன்றுதான். பெருமைக்கு எந்த ஒரு அமலும் செய்யலாம். அல்லாஹ் தூக்கி முகத்தில் அடிச்சிடுவான். தொழுகையை பெருமைக்கு செஞ்சா முகத்தில் அடிச்சு, சதக்கா முகத்தில் அடிச்சிடுவான். பெருமைக்கு செஞ்சா பெருமைக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒன்று செலவாத் பண்ணும். அல்லாஹ் அந்த பெருமை ஏற்க மாட்டான். ஏன்னா ஹபீப் மேல செலவாத்து செல்லு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும். அந்த அளவுக்கு அல்லாஹ் செலவாத்துக்கு அல்லாஹ் மகிமை வச்சார். எனவே தான் செலவாத்து மஜ்லிஸ் தான் நீங்கள் நடக்க வெள்ளிக்கிழமை வைக்கும். எனவே செலவாத்துக்கு நாங்கள் பிள்ளைகள் வந்து சேர்த்துக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் நிப்பாட்டிக்குவேன். அஸ்ஸலாமு ரப்பானி அல்லாஹ் போட்டிக்காங்க மீன்கள் மக்கி நியாயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு நாள் தினத்தில் சந்திக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வஹி எடுத்துக்கொண்டு வரக்கூடியவங்க சொல்லாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முறையால் நடக்குது பேச்சுவார்த்தை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரதை ரசூலுல்லாஹ் மட்டும் தான் காண்பார்கள். இத்தனை சாபாக்கு இருந்தாலும் யாருமே காண மாட்டாங்க, யாரும் காண மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் தான் அவங்க காண்பாங்க. சில சந்தர்ப்பத்தில் மனிதனுடைய ரூபத்தில் வருவார்கள், வந்துட்டு போவாங்க. அப்போ சாபா காண்பார்கள், ஒரு மனிதனாக தான் காண்பாங்க, யாருன்னு தெரியாமல். ரசூலுல்லாஹ் சொன்னா தான் தெரியும் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த உரையாடல் அவன் கேட்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து யாரும் கேட்காம அந்த வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டாங்கன்னா கம் உம்மிர்த யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே உங்களோட வயசு எத்தனை? அப்போ சலப்பானெல்லாம் போடு, அப்போ இந்த செய்தியை போடு. ரசூலுல்லாஹ் உத்தரவு தான் இந்த மௌலித் ஷரீஃபை எழுதியிருக்கிறார்கள். அப்போ இந்த சம்பவம் அந்த உத்தரவு தான் வந்திக்கும். கம் உம்மிர்த யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே உங்களோட வயசு எத்தனைன்னு கேட்டாங்களாம். ஃபகால லா அத்ரி, எனக்கு தெரியான்னு சொன்னாங்க. யார் சொன்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எனக்கு வயசு தெரியாது என்றாங்க. என்றாலும் அவங்க சொன்னார்கள் நான் ஒரு அடையாளம் வச்சிருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க நான் ஒரு அடையாளம் வச்சிருக்கிறேன். கைர அன்ன கௌகபன் யப்து ஃபில் ஹிஜாபி ராபிஇ, 4வது வானத்தில் ஒரு நட்சத்திரம் உதயமாகும். 4வது வானத்தில் ஒரு நட்சத்திரம் உதயமாகும். எப்படி உதயமாகும்? பாத குல்லி 70,000 சனத்தில், 70,000 வருஷத்துக்கு ஒருக்க தான் வருது. இன்றைக்கு வந்தால் மற்ற 70,000 வருஷங்கள் போன பின்னால் தான் அந்த நட்சத்திரம் மறுபயணம் வரும். அப்போ இன்றைக்கு கண்டுகொண்டால் மறுபயணம் காண இயலாது. வாழ்நாள் இல்லைங்களுக்கு, அப்படி வாழ்நாள் இல்லை. 70,000 வருஷம் போகணும் மறுபயணம் அந்த வானத்தில் நட்சத்திரம் உதயமாக. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லு, இந்த நட்சத்திரத்தை நான் வகத் ராய்துஹு கண்டேன், இஸ்னைனி வஸபீன அல்ஃப மர்ரத்தின், 72,000 வருஷம் பார்த்திருக்கிறேன். அந்த வானத்தின் நட்சத்திரத்தை 72,000 முறை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ 70,000க்கு தான் அது வாருது. அதை 72,000 வருஷம் பார்த்துன்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வயசு எத்தனை? அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வயசுக்கு சின்ன ஒரு உதாரணம் அடையாளம். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே
வஇஸ்ஸத்தி ரப்பி, என் ரப்பின் சிறப்பு மீது சத்தியம் என்று சொல்கிறேன். என் ரப்பின் சிறப்பு மீது சத்தியம் என்று சொல்கிறேன். அல்லாஹ் மீதிலே சத்தியம் என்று சொல்கிறேன். யார் ரசூலுல்லாஹ் சொல்லாங்களாம், அந்த தாலிக்கல் கௌகப், நீங்க கண்ட அந்த நட்சத்திரம் நான். அல்லாஹ் என்னை ஒரு நட்சத்திரமா 4 வானத்தில் உதயமாக்கினான். யா ஜிப்ரீல் ஃபீ ஹிஜாபில் மன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வெச்ச திரை 4வது வானத்தின் நட்சத்திரத்தை அல்லாஹ் என்னைத்தான், என் ஒளி அல்லாஹ் வச்சான், அதைத்தான் நீங்க கண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் அப்ப 4 வயசுல மூப்பு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சம்பவத்தை ரப்பானியால மிகல் மக்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட சிறப்பு மீந்து கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஜ்லிஸில் நாங்கள் ஆதராகணும், நாங்கள் செலவாக்களை போய்கொள்ளணும். நாங்கள் எங்களுடைய ஹாஜத்துக்கள் ஹலாலான ஹாஜத்துக்களை வச்சுக்கொண்டு வாங்க, மஜ்லிஸுக்கு சந்தோஷமாக வாங்கும், நேரத்தோடு வாங்க உட்கார்ந்துக்கோங்க. அல்லாஹ் தாலா பனியை சூரியனை கண்ட பனி போல அல்லாஹ் தாலா சூரியனை கண்ட பனி அப்படி கரைஞ்சி வைத்தோம். அதுபோல உன் அல்பில் இருக்கக்கூடிய கவலைகள் அல்லாஹ் நீங்க போதுமானவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றி நினைவே அல்லாஹ் என்னோட பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ் திருலோகத்தில்